ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இக்கரமலகை. இன்னைக்கு வீடியோல நம்ம வெப் அப்ளிகேஷன்ல ஆத்தன்டிகேஷன்னா என்ன, ஆத்தரைசேஷன்னா என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பிரீஃபா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வெப் அப்ளிகேஷனை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம அப்ளிகேஷனை URL வச்சு எந்த யூசர் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா நம்ம சில யூசருக்கு மட்டும் நம்மளுடைய அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், வேற யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம்னா இதுக்கு நம்ம ஒரு மெத்தடாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சோ அந்த மெக்கானிசம் மூலமா என்னால இந்த பர்டிகுலர் யூசரால மட்டும்தான் நம்மளுடைய அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அங்க எப்படி பண்றாங்க, முதல்ல நம்மளுடைய இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி அவங்களுடைய போர்ட்டலுக்குள்ள போய் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்க நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட் அண்ட் அந்த இமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அப்ளிகேஷன் எடுத்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு இல்ல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்கூல் அப்ளிகேஷன்னா இந்த ஸ்கூலுக்குன்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல நம்ம தான் வந்து எந்தெந்த யூசர் எல்லாம் அலோவ் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணணும். சோ நம்ம அப்ளிகேஷனை யார் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது ரெண்டு விஷயம் தான் ஆத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு செக்யூரா இருக்குங்கிறத டிசைட் பண்ணணும். இதுல நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. நம்ம அப்ளிகேஷனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த மெக்கானிசத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சோ இதுல முதல்ல ஒவ்வொன்னா பார்த்தரலாம். ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது என்னுடைய அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய யூசருடைய ஐடென்டிட்டியை நான் வெரிஃபை பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆத்தன்டிகேஷன். சோ இப்போ என்னுடைய அப்ளிகேஷனுக்குள்ள யாராவது ஒரு யூசர் வராருன்னா அவரை அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ற பாத்தீங்களா, அந்த மெக்கானிசத்துக்கு பேர் தான் ஆத்தன்டிகேஷன். பொதுவா நம்மளுடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ண விடக்கூடிய யூசர் வந்து அவருக்குன்னு சில கிரெடென்சியல்ஸ் கொடுத்திருப்போம், யூசர் நேம் பாஸ்வேர்ட். அதை யூஸ் பண்ணி அவர் லாகின் பண்ணி வந்தாருன்னா அவர் வேலிடான யூசரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய சப்சிக்வெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தன்டிகேஷன் மெக்கானிசத்துக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதோட ஆத்தன்டிகேஷன் ப்ராசஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அது மூலமா உங்களுக்கு புரியும். சோ ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம், ஒன்னு பாசிட்டிவ் கேஸ், ஒன்னு நெகட்டிவ் கேஸ். இப்போ ஒரு யூசர் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு லாகின் ரிக்வெஸ்ட் கொடுக்க வராரு. சோ அந்த லாகின் ரிக்வெஸ்ட்டை நான் டிபில போய் செக் பண்ணி பாக்குறேன், அவருடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டு நம்ம கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன். ஒருவேளை அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு நம்ம கிட்ட இல்லைன்னா உடனே நான் அவருக்கு ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்டு மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸா கொடுத்துறேன். சோ அவரால நம்மளுடைய அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்ப பாசிட்டிவ் கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேலிடான லாகின் ரிக்வெஸ்ட் நமக்கு வருது, அதை நான் போய் என்னுடைய டேட்டா பேஸ்ல செக் பண்றேன். அந்த யூசர் வந்து நம்மளுடைய டேட்டா பேஸ்ல இருந்தாருன்னா நான் உடனே அவருக்கு சக்சஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துறேன். கூடவே நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட இருந்து ஒரு செஷனோ அல்லது ஒரு டோக்கன் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நான் ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி அவருக்கு ரெஸ்பான்ஸா கொடுத்துறேன். அவங்க அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து பிரவுசர்ல வந்து குக்கிலேயோ அல்லது ஏதாவது ஒரு வழியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதே யூசர் சப்சிக்வெண்டா ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்றாரு, ஏன்னா நீங்க லாகின் பண்ணி போன பிறகு அந்த அப்ளிகேஷனுக்குள்ள நிறைய ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஒரு யூசரை கிரியேட் பண்ணலாம், ஒரு யூசரை டெலீட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் நடக்கும். அந்த ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு திரும்ப திரும்ப கொடுக்க முடியாது. சோ அந்த காரணத்தினால நான் என்ன பண்றேன், முதல் தடவை லாகின் பண்ணி சக்சஸ் ஆன உடனே அவருக்கு ஒரு டோக்கன் ஆர் செஷன் வேல்யூவை நான் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். அதுல இருந்து ஒரு யூனிக்கான ஐடியா வந்து நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அந்த ரிட்டர்ன் பண்ண ஐடியா அவங்க அதுக்கடுத்து வர்ற சப்சிக்வெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாத்துலயும் அவங்க செட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதை நான் போய் வேலிடேட் பண்ணி அந்த யூசர் வேலிடான யூசரான்னு திரும்ப செக் பண்ணிக்குவேன். சோ இது மூலமா என்னுடைய அப்ளிகேஷன்ல எப்பயுமே வேலிடான யூசரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன். சோ நான் சொன்ன பாத்தீங்களா செஷனா டோக்கனா, இது நிறைய மெத்தட் இருக்கு. செஷன் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷன் சிஸ்டமா, டோக்கன் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷன் சிஸ்டமா எல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது இல்லாம சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனா, மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனா அப்படிங்கறதும் நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ இதுல நான் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ண போறேங்கிறத பொறுத்து இதனுடைய லாஜிக்ஸ் எல்லாம் லைட்டா மாறும். பட் அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வெரிஃபை பண்ற ப்ராசஸ் எல்லாம் கரெக்ட் தான், அதே தான், மாறவே மாறாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேங்கிறது தான் இந்த ஆத்தன்டிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ற மெக்கானிசத்தை பொறுத்து மாறும். பட் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்பயுமே அந்த யூசரை ஆத்தன்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கு ஆத்தன்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ஆத்தரைசேஷன். சோ ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆத்தன்டிகேட்டட் யூசர் என்னுடைய அப்ளிகேஷனுக்குள்ள என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம சில ரூல்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் செட் பண்ணிருப்போம். இதை செக் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆத்தரைசேஷன். சோ அவர் வந்து ஒரு யூசர் வந்து நம்ம கிட்ட ஒரு ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு வீடியோ ஃபைல் என்னோட அப்ளிகேஷன்ல வச்சிருக்கேன்னா அதை ஆக்சஸ் பண்ணலாம் ட்ரை பண்றாருன்னா அவருக்கு அது ஆக்சஸ் இருக்கா. சோ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை டெலீட் பண்ண ட்ரை பண்ணா டெலீட் பண்றதுக்கு அவருக்கு ஆக்சஸ் இருக்கா. சோ ஒரு ஆத்தன்டிகேட்டட் யூசர் என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறத டிசைட் பண்றது ஆத்தரைசேஷன். ஏன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல வந்து n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கும். இதுல
எதெல்லாம் என்னென்ன மாதிரி யூசர்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல எல்லா யூசரையும் நம்ம ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். நான் அட்மின் யூசர்னு ஒருத்தர் வச்சிருப்பேன், எண்ட் யூசர்னு ஒருத்தர் வச்சிருப்பேன். இப்போ உங்களுடைய ஆபீஸே எடுத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல சிஇஓ இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஹெச்ஆர் இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு வெவ்வேறு மாதிரியான ஆக்சஸ் இருக்கும். சோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசர் நம்மளுடைய அப்ளிகேஷன்ல ஒரு யூசரை கிரியேட் பண்றதுக்கான ஆக்சஸ் வராருன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த யூசர் இந்த ஆக்ஷனுக்கு வரும்போது முதல்ல நான் செக் பண்ண வேண்டியது இந்த யூசருக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பெர்மிஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறேன். அப்படி இல்லைன்னா நாட் ஆத்தரைஸ்டு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா இந்த யூசருக்கு ஒரு யூசரை இன்னொரு யூசரை கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் இல்ல. ஏன்னா இந்த யூசர் வந்து ஒரு பேசிக் யூசரா இருப்பாரு, என்னுடைய ரோல் ஹைரார்கில லோயஸ்ட் ரோலா இருப்பாரு. எப்பயுமே இந்த மாதிரி யூசர் கிரியேட் பண்ற ரோல் எல்லாம் நம்ம ஹையர் ஹைரார்கில இருக்கக்கூடிய ரோலுக்கு தான் கொடுப்போம். அட்மின், சூப்பர் அட்மின், அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சு அந்த யூசருக்கு மட்டும்தான் ரொம்ப ஹை லெவலான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் கொடுப்போம். சோ அந்த மாதிரி பர்மிஷன் செக் பண்ணிட்டு நம்ம அலோவ் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த மெத்தடாலஜி, என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணி நான் இதை ஹேண்டில் பண்றேங்கிறது தான் ஆத்தரைசேஷன் ப்ராசஸ். சோ இந்த ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய அப்ளிகேஷனுக்குள்ள வர்ற யூசருடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்றது ஆத்தென்டிகேஷன். அப்படி ஆத்தென்டிகேட்டடான யூசரை என்னென்ன ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ற அந்த பர்மிஷன் செக் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு ஆத்தரைசேஷன். சோ ஆத்தென்டிகேஷன்ல ஹூ ஆர் யூ, அதாவது அந்த யூசர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்றேன். பட் இங்க ஆத்தரைசேஷன்ல அவருக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்குன்னு டிட்டர்மைன் பண்றேன். சோ ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பிரைமரியா நடக்கும். முதல்ல எந்த ஒரு இதுலயும் ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் தான் நடக்கும். ஆனா ஆத்தரைசேஷன்ல வந்து என்னன்னா ஆத்தென்டிகேஷன் முடிஞ்ச பிறகுதான் ஆத்தரைசேஷன் நடக்கும். சோ ஆத்தென்டிகேஷனுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, செஷன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், நிறைய மெக்கானிசம் இருக்கு. அதே போல ஆத்தரைசேஷன்ல இருக்கக்கூடிய மெக்கானிசம் பாத்தீங்கன்னா ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், ஆட்ரிபியூட் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ், ஆத்தரைசேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கிற மெக்கானிசம்ஸ்லாம் என்னங்கறத அப்கமிங் வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோல இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பாத்துக்கங்க. சோ நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய தேவையை பொறுத்து இந்த பர்டிகுலர் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த பர்டிகுலர் ஆத்தரைசேஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணிக்கிறேன், நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எல்லா அப்ளிகேஷனும் இதுதான் யூஸ் பண்ணணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து, அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து இது மாறும். சோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல நான் ஆத்தென்டிகேஷன்னா என்ன, ஆத்தரைசேஷன்னா என்ன, இதனுடைய கோர் கான்செப்ட் என்ன, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, இதுல என்னென்ன டைப் ஆஃப் பேசிக் மெக்கானிசம்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். சோ அதை நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் இருக்கிற மெக்கானிசத்தை ஒரு ரியல் ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோவுடைய லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.